உங்க அம்மா வராத குறைய தீர்த்துட்டு இருக்கியா? எல்லா தடவையும் உங்க அம்மா எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏதாவது டிராமா கிரியேட் பண்ணுவாங்க, யார் மேலயாவது பழிய போடுவாங்க, யாரையாவது தப்பா பேசுவாங்க. இன்னைக்கு அவங்க வரல, அதனால மகளா உன் வேலையை செஞ்சுட்ட. லைக் மதர், லைக் டாட்டர். யூ நோ வாட் பிரீதா, நீ தேங்க்ஃபுல்லா இருந்திருக்கணும். உன்னோட கல்யாணம் இந்த குடும்பத்துல நடந்திருக்க. உனக்குள்ள கொஞ்சமாவது கிளாஸ் இருக்கணும்ல. ஆனா எங்க, நீ எப்படி இருந்தியோ அப்படிதான் எப்பவும் இருக்க. இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும்னு, எல்லாருடைய பார்வையிலயும் நல்லவளா இருக்கணும்னு நீ இந்த அளவுக்கு கேவலமான விஷயத்தெல்லாமா பண்ணுவ பிரீதா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ பிரீதா. என் மகளோட வாழ்க்கையை விட்டு தள்ளிரு. என் மகளுக்கு இப்படி ஒரு கலாச்சாரத்தை நான் கொடுக்கல. எல்லாரையும் அவ சந்தேகப்பட்டு இருக்க மாட்டா. உன்னோட வாழ்க்கையையும் என் மகளோட வாழ்க்கையையும் மிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணாத. அண்ணியை எதுக்காக பாக்குற? நான் அம்மா கிட்டயும் அண்ணிக்கிட்டையும் பேசிட்டேன். உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த தடவை உன்னோட லிமிட்ட நீ மீறிட்ட. கரீனாவோட வருங்கால மருமகனை பத்தி நீ தப்பா பேசிருக்க. ப்ளீஸ். இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. பிரீதா அக்ஷய் மேல பழி போடுறதுனால என்ன கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியாது இவளுக்கு என்ன கிடைக்கும், எதுக்காக இப்படி பண்றான்னு எனக்கு தெரியாது. அண்ணாவை இவ எதுக்கு தள்ளி விட்டான்றதுக்கும் என்கிட்ட பதில் இல்ல. அது மட்டும் கிடையாது கரண். நீ ஏன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியல. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் இருக்க. ஆனா நீ எதுக்கு இப்படி பண்ணன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கரண். கரீனாக்கா, இந்த விஷயத்தை நீங்க எதுக்காக பழைய விஷயத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு விடுங்க. பழைய விஷயம் வெளியே வரலன்றதுக்காக எல்லாரும் மறந்துட்டீங்களா? அதனாலதானே இவ புதுசா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ பிரீதா. இந்த தடவை என் மக இதுல சம்பந்தப்பட்டிருக்கா. அவளோட லைஃப் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல யாருமே, இந்த கல்யாணத்துல யாருமே பிரச்சனை பண்ணவே கூடாது. அப்படி ஏதாவது பண்ணா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ கனவுல கூட நினைக்காத விஷயத்த உன்னோட வாழ்க்கையில நான் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ரிமெம்பர் தட். அப்புறம் இங்க பாரு கரண், இவ தப்பு பண்ணா இவளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்து. இல்லன்னா நீ ரொம்பவே வருத்தப்பட வேண்டியதாயிடும். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ கரண். கிருத்திகா உன்னோட தங்கச்சி. அவ மேல பாசம் வச்சிருக்கல? பாசம் இருக்கு, நிறைய பாசம் இருக்கு. ஆனா அதை யார்கிட்டயும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சொல்றது புரியுதுங்களா? எதுக்காக இங்க நிக்கிற? இங்க இருந்து போ. அவுட். ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் பிரீதா கிட்ட இப்ப சொன்னத எல்லாரும் கேட்டீங்கல்ல. என் மகளோட கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா, யாராவது ப்ராப்ளம் பண்ண முயற்சி பண்ணா நான் அவங்கள விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, யாராவது பிரீதாக்கு சப்போர்ட் பண்ண முயற்சி பண்ணா நான் உங்களையும் விட மாட்டேன். இந்த தடவை நீங்க கரீனாவை எதிர்த்து நிக்க மாட்டீங்க, ஒரு அம்மாவை எதிர்த்து நிப்பீங்க. நான் யாரா இருந்தாலும் விட மாட்டேன். ஷோலன், என்னாச்சுன்னு தெரியுமா? கரீனா ஆண்டி பிரீதாவை நல்லா திட்டிட்டு இருந்தாங்க. நல்லா வாங்கட்டும். அவங்க வருங்கால மருமகனை சந்தேகப்பட்டா இப்படிதான் திட்டுவாங்க. திட்ட மட்டும் செய்யல, கரீனா ஆண்டி பிரீதாவை வார்ன் பண்ணிருக்காங்க. அவங்க தெளிவா சொன்னாங்க, ஒருவேளை இது எல்லாத்தையும் இப்பவே நீ நிறுத்தலனா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீ யோசிக்காத விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கரீனா அத்தை பிரீதாவை இவ்ளோ திட்டும் போது அங்க இருக்கிற யாருமே, அதாவது பிரீதாவோட சப்போர்ட்டர் யாருமே தடுக்கல. கரீனா ஆண்டி யாரையுமே பேசவே விடல. அவங்க ரொம்ப கோபமா இருந்தாங்க. பிரீதாவை ரொம்ப திட்டிட்டு இருந்தனால அவளோட முகமே வாடி போச்சு. நீ அங்க இருந்திருந்தனா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்ப. ஆனா பிரீதா ரொம்ப பிடிவாதக்காரி. இது வரைக்கும் இவ்ளோ பிடிவாதமான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. இவ்ளோ திட்டு வாங்கினதுக்கு அப்புறமா அக்ஷய் ரொம்ப கெட்டவன் அவ சொல்லிட்டே இருக்கா. நல்ல விஷயம்தான். அவளோட இந்த பிடிவாதம் நமக்கு சாதகமா இருக்கும். அவ சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக அக்ஷய எப்படியாவது தப்பா கட்ட முயற்சி பண்ணுவா. அவனை ஃபாலோ பண்ணுவா. அவளால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணுவா.
பிரீதா சொன்னது உண்மையோ பொய்யோ, ஆனா நாம ஜெயிச்சிருவோம். ஆமா, ஆனா ஷெலின் இப்ப அவளுக்கு பயங்கரமா திட்டு விழுந்திருக்கு. சோ இதெல்லாம் கேட்டு அவ அந்த பிரீதா இந்த வேலையெல்லாம் நிறுத்திடலாம்ல. நாம அவளை நிறுத்த விட்டா தானே. சோ இப்ப நம்ம என்ன பண்றது? நாம பிரீதாவுடைய மனசுல அக்ஷய்க்கு எதிரான விஷயத்த கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அக்ஷய் அவ விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்புறம் என்ன, கிருத்திகா அக்ஷயோட ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் கரீனா ஆண்டி பிரீதாவை கண்டிப்பா விட மாட்டாங்க. நாம நினைச்சதை விட அவ நிலைமை மோசமாயிடும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்றது ஷெலின்? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பிரீதா, இங்க பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. நான் ரொம்ப யோசிக்கிறேன் தான். ஆனா யாருக்காக? கிருத்திகாக்காக தானே. எனஃப் பிரீதா, எனஃப். நீ யோசிக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை உன்னோட ஆக்ஷன் தான். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உன் மனசு சொல்றத நீ கேட்கற, ஆனா அதே நேரத்துல மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. மத்தவங்க உன்னை லைக் பண்றாங்களாங்கிறதெல்லாம் ஐ டோன்ட் கேர். ஆனா உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அப்படின்னா கரண், நீயாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நிஜமாவே ப்ராப்ளம் இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. ப்ராப்ளம் உன்னோட ஆக்ஷன்ஸ்னால தான். நீ செய்யறது தப்பு. பிரீதா, உனக்கு கிருத்திகா மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். அவ விஷயத்துல கன்சென்டா இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஒருவேளை அக்ஷய் தப்பான பையனா இருந்தா அவனுக்கு எதிராக நிக்க போற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஓகே? கிருத்திகாவை உனக்கு இப்ப சில வருஷங்களா தான் தெரியும். ஆனா அவ என்னோட தங்கச்சி, பிறந்ததுல இருந்து எங்க கூட இருக்கா. அவளுக்கு எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேன். சோ ப்ளீஸ், இந்த மாதிரி யோசிக்கிறத, இந்த மாதிரி நடந்துக்கிறத நிறுத்த. ஓகே? என்ன உன்னை யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மேல கோவமா இருக்கியா? கோவமா இருந்திருந்தா மத்தவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கஷ்டமா இருந்திருக்காது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா போய் தூங்கலாம். ஷெலின், எதுக்காக நீ இப்படி சுத்திட்டு இருக்க? எனக்கு தலையே சுத்துது. ஏன்னா நம்ம கேஷுவலா பேசணும்ல. அதாவது பிரீதா பாக்கும்போது நாம இதெல்லாம் பிளான் பண்ணி பேசுறோம்னு நினைக்க கூடாது. அவ பாக்கும்போது நார்மலா பேசுற மாதிரி இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? நீ என்ன பிளான் பண்ணிருக்க? அக்ஷய் விஷயத்துல நீ ஏதாவது சொல்லணும். மறுபடியும் அவ அந்த அக்ஷய் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். கரீனா ஆண்டி இதை நினைச்சு ரொம்ப கோவப்பட்டு அவளை திட்டணும். அப்புறம் கரீனா ஆண்டி நிலைமையை ரொம்ப மோசமாக்கிடுவாங்க, ரைட்? ஆனா ஷெலின், பிளான் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? ஏன்னா நம்ம எதுவுமே பண்ண போறதே கிடையாது, ஜஸ்ட் பேசதான் போறோம். ஆக்ஷனை பிரீதா பண்ணுவா. நாம நல்ல நெருப்பு வச்சு விட்டா மட்டும் போதும். நம்ம பேசுறது புல்லட் மாதிரி பிரீதாவோட மனசுல இறங்கணும். அப்புறம் அவ எல்லாம் பாத்துப்பா. யூ ஜஸ்ட் வெயிட். மாயரா, நீ கிருத்திகாக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. கிருத்திகா இந்த வீட்டு பொண்ணு, நமக்கும் அவ முக்கியம் தானே. ஆ, ஆனா இந்த ஸ்டூபிட் பிரீதா மாதிரிலாம் எதுவும் பேசாத, ஓகே? அக்ஷய் நல்ல பையன். இல்ல மாயரா, அக்ஷய் நல்ல பையன் எனக்கு தோணல. அதாவது அவன்கிட்ட ஏதோ தப்பா இருக்கு. நீ மறுபடியும் ஸ்டூபிட் பிரீதா மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் நேத்து கூட இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தா. கரீனா ஆண்டி அதுக்கு பயங்கரமா திட்டிட்டாங்க, பார்த்தல? அப்படியா? பிரீதாவை திட்டினாங்களா? அது எனக்கு தெரியாதே. சரி விடு, நீ சொல்றதால நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா ஏன் தெரியல, எனக்கு ஃபீல் ஆகுது அக்ஷய் ரொம்ப தப்பானவன். அவன் கிருத்திகாவை ஏமாத்திட்டு இருக்கான். நீ எப்படி இவ்வளவு ஷியோரா சொல்ற? ஏன்னா நான் அவனை ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். அவளை ஹக் பண்ணிட்டு இருந்தான். அதுவும் பேக் டோர்ல. அந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க. என்ன? ஆமா,
நீயே இப்படி சொல்றனா அது உண்மையாதான் இருக்கும். ஆனா விட, நம்ம எதுக்கு இதெல்லாம் பத்தி யோசிக்கணும்? கரீனா ஆண்டி பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்ல பையன். அவங்க முன்னாடி எதுக்கு நம்ம தப்பா போற்றே ஆகணும்? யூ ரைட். நமக்கு என்ன, எப்படி கிருத்திகாவுடைய கல்யாண பொறுப்ப பிரீதா தானே ஏத்துக்கிட்டா. பிரீதாவும் கிருத்திகாவும் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. பிரீதா உண்மையிலேயே கிருத்திகா மேல பாசம் இருந்தா அவ அக்ஷய் மாதிரி ஒரு பையனோட அவளுக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டா. சும்மா பேச்சுக்கு அவன் மேல பாசம்னு சொன்னானா அவளை கரீனாத்த திட்டினாங்கல்ல, அந்த திட்ட வாங்கிட்டு அமைதியா விட்டுருவா, எதுவும் பண்ண மாட்டா. நீ சொன்ன மாதிரி நாமே இதெல்லாம் யோசிக்கணும். ஓ காட், நான் ஸ்ருதியை பார்த்தே ஆகணும், அதுவும் இப்பவே. அம்பு சரியா குறியில பட்டுருச்சு. இதுக்கப்புறம் பாரு, பிரீதாவே தன்னுடைய கையால அவளுக்குன்னு ஒரு குழிய தோண்டிக்க போறா. அப்புறம் அவளே அதுல விழுந்துருவா. என்னாச்சுக்கா, எதுக்காக சடனா நீங்க வர சொன்னீங்க? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் வீட்டில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் வீட்டில் யாருமே நான் சொன்னதை கேட்கவே இல்லை. அக்ஷய் தப்பானவன்னு நமக்கு நல்லாவே தெரியும், ஆனால் வீட்டில் யாருமே இதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, ஷர்லனுக்கும் மஹிராவுக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். அவங்க பேசும்போது கூட நான் கேட்டேன், அக்ஷய் கிருத்திகாக்கு சரியான பையன் கிடையாது. இப்போ நீயே சொல்லு, அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ கெட்டது நடக்கணுமோ நடக்கட்டும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாம இதை விட முடியாதுல்ல. அவங்க நல்லா இருக்கணும்னு தானே நம்ம ஆசைப்படுவோம். சோ அவங்களுக்கு தப்பு நடக்க எப்படி விடுறது? கிருத்திகாவை இந்த மாதிரி தப்பானவனோட பொறுப்புல எப்படி விடுறது? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். கிருத்திகாவை அந்த அக்ஷயோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அலோ பண்ண கூடாதுக்கா. ஆனா நீங்க இந்த அளவுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல. டென்ஷனா தான் இருக்கு. ஏன்னா கரண் என்கிட்ட என்ன சொன்னாங்கிறது உனக்கு தெரியாது. என்ன சொன்னாரு? கரண் என்கிட்ட என்ன சொன்னானா, அவனுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றதால மத்தவங்க மனசு காயப்படக்கூடாது, அப்புறம் இந்த கல்யாணம் நிக்கவே கூடாதுன்னு அவன் சொல்றான். அதுக்கு மேல என்னக்கா சொன்னாரு? அவன் என்ன சொன்னானா, அவனுக்கு அக்ஷய் நல்ல பையனா தான் தெரியறானா, எதுவுமே தப்பா நடக்க வாய்ப்பே இல்லைன்னு அவன் உறுதியா சொல்றான். அப்புறம் அவன் சொல்றதும் கரெக்ட் தான். தப்பா ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ண கூடாதுதான். ஆனா நமக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல. நீ அக்ஷயோட போனை பாத்துட்ட. அந்த பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடியே ஜன்னல் வழியா போய் வீட்டோட பேக் சைட் வழியா வெளியில போனால. அவன் ரொம்ப தப்பானவன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா கரண் சொல்ற வார்த்தையை பார்த்தா எல்லாம் பெரிய வார்த்தையா இருக்கு. அதுக்கப்புறம் மாமா என்ன சொன்னாரு சொல்லுங்கக்கா. அது கரண் என்ன சொன்னானா, காரணமே இல்லாம யாராவது என்ன திட்டினாங்கன்னா, என்ன காயப்படுத்தினா அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, அவனுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னான். ஒருவேளை நான் அக்ஷயை பத்தி தப்பா யோசிக்கிறேன்னா அந்த மாதிரிலாம் யோசிக்காத, தயவு செஞ்சு இதை பெருசாக்காத, யாரும் உன்னை திட்டக்கூடாதுன்னு அவன் சொன்னான். ஏன்னா கரீனா ஆண்டி நேத்து நைட் என்ன ரொம்ப திட்டினாங்க. அவன் அங்க எனக்கு துணையா தான் நின்னான். அவன் அங்க எனக்காக எந்த வார்த்தையும் சொல்லல, ஆனா எனக்கு சப்போர்ட்டா நின்னான். ஏன்னா நேத்து நைட் கரீனா ஆண்டி என்ன ரொம்பவே திட்டாங்க. ஆனா அவ எனக்கு சப்போர்ட்டா நின்னு கரீனா ஆண்டி என்ன திட்டும் போதெல்லாம் அவங்க கிட்ட தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்காக அவன் பெருசா எதுவும் சொல்லல, ஆனா என்னால அவனும் தான் திட்டு வாங்கினான். அதனால எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவன் டிசப்பாயிண்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்லவன், எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. அப்புறம் இந்த கிருத்திகாவும் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அக்ஷய் அவளை சீட் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே தெரிஞ்சும் நம்ம எல்லாருக்குமே கெட்டது நடக்க எப்படி விட முடியும்? ஆனா என்னால கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணு மூடிட்டு இருக்க முடியாது. நம்ம இப்போ எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா நமக்கு உறுதியா ஒரு விஷயம் நல்லா தெரியும்ல, எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அமைதியா இருக்கிறது? ஐநோ அக்கா. என்ன ஆனாலும் சரி ஸ்ருதி, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த அக்ஷய் ரொம்ப தப்பான பையன். கிருத்திகா கண்டிப்பா இதை டிசர்வ் பண்ணல. நான் என் குடும்பத்துக்கு இவ்ளோ கெட்டது நடக்க விரும்பல. நாம ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். நீங்க சொன்னது கரெக்டுக்கா. நம்ம கிருத்திகாவை கண்டிப்பா தப்பானவன் கையில கொடுக்கவே கூடாதுக்கா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்க்கா. கிருத்திகாவும் அக்ஷய் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கு இப்ப அழறீங்க? நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன். நம்ம அக்ஷய் வீட்டுக்கு போலாம், ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உள்ள போலாம். அதுக்கப்புறம் எந்த ப்ரூஃப நாம எடுக்காம விட்டுட்டு வந்தோமோ அத நாம எடுக்கலாம். அவன் போன்ல இருந்து எப்படியாவது எடுக்கணும்.
அப்பதான் அக்ஷய் நல்லவன் கிடையாதுங்கறத நம்ம எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா அவன் போன் எங்க கிடைக்கும்? அவனோட பெட்ரூம்ல இருக்கும், இல்ல வேற எங்கேயாவது இருக்கலாம். ஆனா அவனோட பெட்ரூம்க்கு நம்ம எப்படிக்கா போறது? அத அங்க போய் பாத்துக்கலாமே. கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம். ஆனா நீ என் கூட வா. நீ என் கூட இருந்தனா எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா நம்ம 2 பேரும் தனியா நான் வேணா கிருத்திகாவும் சமீரையும் கூப்பிடவா? கிருத்திகாவை நீ எப்படி கூப்பிடுவ? கிருத்திகா கிட்ட என்னன்னு சொல்லுவ? இப்ப நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல. ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம கிருத்திகா கிட்ட சொல்ல முடியும். இப்ப கிருத்திகா கிட்ட நம்ம எதையுமே சொல்ல வேண்டாம்க்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆதாரத்தை தேடுற வரைக்கும் கிருத்திகா அக்ஷய் கூட பிஸியா இருக்கட்டும். அப்பதான் நம்ம இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சமீரோட சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். நமக்கு ஆதாரம் தேடுறதுக்கு டைமும் கிடைக்கணும் இல்லக்கா, அதுக்காக தான். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எத்தனை பேர் அதிகமா போறோமோ அந்த அளவுக்கு அதிகமா அவங்க பிஸி ஆயிருவாங்க. கரெக்ட். அப்புறம் அக்ஷய் கிருத்திகா கிட்ட பேசிட்டு இருப்பான், சமீர் ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்ப பார்த்து நாம அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கலாம். நான் ஒண்ணு பண்றேன், கிருத்திகாக்கும் சமீருக்கு இப்ப கால் பண்றேன். அக்கா என்னோட போன் டெட் ஆயிடுச்சு. அட இந்த என் போன் எடுத்துக்கோ. இந்தாங்க உங்க போன். இந்தாங்க காய்கறி வாங்குறதுக்கு இந்த பேக். என்கிட்ட வேலை சொல்லும் போது மட்டும் ரொம்ப பாசமா சொல்றல்ல. சீக்கிரம் போங்க. காய்கறி என்ன நான் தனியாவா சாப்பிடுறேன்? எல்லாரும் தானே சாப்பிடுறோம். சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே ஓகே. ஹாய். வணக்கம். வணக்கம். அட வணக்கம் வணக்கம். நீங்க என்ன திடீர்னு? வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வா வா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வணக்கம் வாப்பா. ஹலோ. எப்படிமா இருக்க? உட்காருங்க. குடு. அங்கிள், ஆண்டி, இது வந்து உங்களுக்கு தான். Thank you so much பிரீதா. எல்லாரும் உட்காருங்க. அது ஆண்டி ஆக்சுவலி பிரீதானி இதை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் லேட் ஆகும்னு சொன்னதால நாங்க எல்லாருமே வந்துட்டோம். பாத்தீங்களா எவ்வளவு ஃபார்மலா பேசுறான்னு? எதுக்காக இவ்ளோ ஃபார்மலா பேசுற? அட இது உன்னோட வீடுதாமா. நானும் ரொம்ப நேரமா இவகிட்ட இதைத்தான் சொல்றேன். என்ன ஃபார்மாலிட்டி கிருத்திகா? ஆண்டி அக்ஷய காணமே, அவன் எங்க இருக்கான்? அது அக்ஷய் உள்ள குளிச்சிட்டு இருக்கான், இதோ வந்துருவான். ஓ, இதுதான் சரியான வாய்ப்பு. அக்ஷய் குளிச்சிட்டு இருக்கான். அவன் ரூமை செக் பண்ணி ஆகணும். ஏதாவது கிடைக்கலாம்ல? ஓ, மறந்தே போயிட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு டீ காஃபி வேணுமா, வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கவே இல்ல. மறந்தே போயிட்டேன். டீயா இல்ல காஃபியா? டீ காஃபினா உடனே போட்டுருவாங்களே. எங்களுக்கு அதிகமான டைம்ல வேணும். அங்கிள் டீ. டீ இவளோட ஃபேவரட் ஆச்சே. அங்கிள் ஆண்டி, ஆக்சுவலி எனக்கு பசிக்குது. நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமா? எனக்கும் ரொம்ப பசிக்குது. எனக்கும் சாப்பிட ஏதாவது வேணும். கண்டிப்பா. சரி என்ன வேணும் சொல்லுங்க. ஆண்டி எனக்கு ஒரு ஆலு பரோட்டா. கோபி பரோட்டா. பன்னீர் பரோட்டா இருந்தாலும் ஓகே. எதுவா இருந்தாலும் ஓகே. அது ஆண்டி ஐம் சோ சாரி. நான் உரிமையோட உங்ககிட்ட இதெல்லாம் செய்ய சொல்லிட்டேன். எனக்கு டீ கூட போதும் ஆண்டி, இதெல்லாம் வேண்டாம். இல்லம்மா, முதல் தடவை நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ கவலைப்படாத. நான் 3 டைப் பரோட்டாவையும் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி சரி, பரோட்டா ஓகே தான். இப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? அங்கிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் ஓகே. இல்ல இல்ல, இவனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். இவன் வேற ஜூஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஐ மீன் இவன் பாலக்கீரை அப்புறம் அலோவேரா ஜூஸ் குடிப்பான். ஆமா ஆமா, அது கூட குடிப்பேன். அலோவேரா என்னம்மா இது? பாலக்கீரையா? அது வீட்ல இல்லையா ஆண்டி? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆரஞ்சு ஜூஸ் கூட ஓகே தானே? அட என்னம்மா என்ன பேசுற? ஒரு பிரச்சனை இல்ல. மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கு. நான் இப்ப போய் வாங்கிட்டு வந்துறேம்மா. கிருத்திகாவோட அண்ணனாச்சே, நாங்க அவரை கண்டிப்பா கவனிச்சே ஆகணுமே. நான் மார்க்கெட் போயிட்டு வந்துறேன். Thank you so much. நான் போய் சீக்கிரமா உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? அக்ஷய் இதோ இங்க வந்துருவா. நீங்க வெயிட் பண்ணுங்க. சரியா? Thank you aunty. உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? Are you seriously? என்ன ஆலோவேரா பாலக்கீரை இதெல்லாம் வீட்ல குடிக்கவே மாட்டீங்களே? ஸ்ருதி நீ இந்த மாதிரிலாம் எப்போ சாப்பிட மாட்டல? அது வந்து இது கிருத்திகா, நாங்க தெரிஞ்சேதான் இத பண்ணோம். ஃபேமிலிஸ் க்ளோஸ் ஆகுறதுக்காக தான் நாங்க இந்த பிளானே போட்டுருக்கோம். உனக்கு புரியுதா இல்லையா? சொல்லு. ஆமா கண்டிப்பா. இதெல்லாம் கிருத்திகாக்கு நல்லாவே தெரியும். கிருத்திகா, இந்த நேரத்துல தான் நீ கிச்சனுக்கு போய் உன்னோட மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார தன்னோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டையே வராது. ஆமா நீங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நான் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். சரியா? பிஹேவ் யுவர் செல்ஃப். சரி சரி. அட ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆண்டி
உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னம்மா எதுக்கு நீ வந்த? நான் பாத்துக்கிறேன். ஆன்ட்டி நீங்க பாத்துப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்றேன். இந்தா நீ சீக்கிரமா வெங்காயத்தை கட் பண்ணு, சரியா? மாமியார் கிச்சன்ல இருக்காங்க, மாமனார் மார்க்கெட்ல இருக்காரு. நம்ம கிட்ட இன்னும் டைம் இல்ல, நம்ம சீக்கிரமா இத போய் தேடி ஆகணும். அக்கா வாங்க அக்கா, சீக்கிரம் வாங்க போலாம். சமீர், நீ இங்கே ஹால்லயே இரு. நீ இங்கே தேடு, ஒருவேளை இங்க ஏதாவது கிடைக்கலாம். ஸ்ருதியும் நானும் அக்ஷய் ரூம்ல பாக்குறோம். நம்ம கிட்ட ரொம்ப டைம்லாம் கிடையாது, ஓகேவா? அக்ஷய் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சி ஆகணும். எல்லா இடத்தையும் பார்க்கணும். யாராவது எங்களை பத்தி கேட்டா நீ அவங்க கிட்ட வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லு, சரியா? வா ஸ்ருதி. பிரீதா இருக்காளா இல்லையா? நான் முதல்ல அவளை ரூம்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லா பார்த்துட்டு அவ எங்கேயுமே இல்ல. அப்ப நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. அக்ஷய்க்கு எதிரா ஏதாவது பண்ணதா அவ போயிருப்பா. மறுபடியும் அவ கீழே தான் விழ போறா. ஒருவேளை நான் பிரீதா இடத்துல இருந்து கரீனா ஆண்டி என்ன இவ்ளோ திட்டிருந்தாங்கன்னா நான் இதெல்லாம் விட்டுருப்பேன். எனக்கு என்ன கவலை? அக்ஷய் நல்லவனா இருந்தா என்ன, கெட்டவனா இருந்தா எனக்கு என்ன? பட் பிரீதா இஸ் டிஃபரண்ட். யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. கரீனா அத்தைக்கு, கிருத்திகாக்கு. ஆனா பிரீதாக்கு மட்டும் ரொம்பவே அக்கறை இருக்கு. நீ வேணா பாரு, பிரீதா ஒண்ணு பண்ண போயிருக்கால, அதனால அவளே ப்ராப்ளம்ல மாட்ட போறா. என்ன எல்லாருமே அக்ஷய் சொல்றது மட்டும் தான் நம்புவாங்க, பிரீதாவை நம்ப மாட்டாங்க.